வணக்கம். இது அரண்மனை 4 திரை விமர்சனம். இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் சுந்தர் சி. இசை ஹிப்ஹாப் தமிழா. சுந்தர் சியுடன் இணைந்து தமன்னா, ராஷி கண்ணா, சந்தோஷ் பிரதாப். இவர் தமன்னாவின் கணவராக வருபவர். கோவை சரளா, யோகி பாபு, விடிவி கணேஷ், டெல்லி கணேஷ், கே.எஸ். ரவிக்குமார் போன்ற பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தை போய் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது. ஏன்னா இதில் எந்த முக்கியமான தகவல்களோ, நல்ல உணர்வுகளை தூண்டக்கூடிய, யோசிக்கக்கூடிய காட்சிகளோ எதுவும் கிடையாது. ரொம்ப போர் அடிச்சதுன்னா, வேறு வழி இல்லைன்னா போய் பார்க்கலாம். போனீங்கன்னா ஓரளவுக்கு டைம் பாஸ் பண்ணிவிட்டு வரலாமே தவிர, பெருசாக எந்த லாஜிக்கும் இந்த படத்தில் கிடையாது. நல்ல கதை அம்சமும் கிடையாது. நமக்கு தெரியாத எந்த விஷயங்களும் இதிலேருந்து தெரிஞ்சிக்க முடியாது. கதைன்னு பார்த்திங்கன்னா வழக்கமாக இந்த அரண்மனை சீரீஸில் வர அதே மாதிரியான ஒரு கதை தான். இதில் என்னென்னா கொஞ்சம் வித்தியாசம்னு என்ன சொல்லலான்னா, இதில் வில்லன் எந்த மனிதர்களுமே கிடையாது. வில்லன் ஒரு பாகு என்ற ஒரு தீய சக்தி. அது கொஞ்சம் புதுசு. ஸோ தன் குழந்தைகளை காப்பாற்ற துடிக்கும் ஒரு ஆவி தாய், அதற்கும் அந்த பாகு என்ற தீய சக்திக்கும் நடக்கும் சண்டை, போராட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் கண்டுபிடிக்கிற ஏன் இந்த ஆவி யார், தன் தங்கை மரணத்திற்கு என்ன காரணம், இந்த பாகுவை எப்படி கட்டுப்படுத்துறது, அது யார் என்று துப்பு துளக்கும் சுந்தர் சி. இதெல்லாம் தாங்க கதை. கடைசியில் வழக்கம் போல் ஒரு பெரிய அம்மன் சிலை, அதுக்கு முன்னாடி நடனம், அந்த நடனம் ஆடக்கூடிய இருவர் சிம்ரனும் குஷ்புவும். ஸோ முடிவில் அந்த தீய சக்தி அழிக்கப்படுது. திரைக்கதை சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் போகுது. சில கொலைகள் நடக்குது. அந்த கொலைகள் யார் செய்கிறாங்க, ஏன் செய்கிறாங்க என்று தெரியல. அதுதான் சஸ்பென்ஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது யார் என்னன்றது தெரிய வருது. படம் முழுக்க நகைச்சுவை காட்சிகள்னு வருது. ஆனால் சில காட்சிகளில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சில காட்சிகளில் ஒர்க் அவுட் ஆகல, ரொம்ப கடிக்கிறாங்க. கோவை சரளா நல்ல அமைதியாக சாதாரணமாக இருக்காங்க. திடீர்னு இந்த சேஷ்டைகள் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒட்டலை. ஏதோ காமெடி செய்யணுமேனு செய்கிற மாதிரி இருக்குது. அந்த சேஷ்டைகள் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் வேறு விதமாக ட்ரை பண்ணலாம். நடிப்புன்னு பார்த்தா தமன்னா தான் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லா விதமான உணர்ச்சிகளையும் முகத்தில் அழகாக காமிச்சிருக்காங்க. தான் ஒரு சிறந்த நடிகைன்றதை இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காங்க. என்னென்னா, எப்படி நாம் வெளியில் போயிட்டு வந்த உடனே பேண்ட் ஷர்ட்டெல்லாம் கட்டி போட்டு லுங்கியோட ஹாயாக இருப்போமோ, காற்று வாங்குவோமோ, அந்த மாதிரி படம் ஃபுல்லாக புடவை கட்டிட்டு அடக்க ஒடக்கமாக நடிச்சுட்டு படம் முடிஞ்ச உடனே ஒரு டைட்டில் சாங்கில் ஒரு குத்தாட்டம் போட்டிருக்காங்க பாருங்கள். எங்கே தன்னுடைய கிளாமர் இமேஜ் இந்த படத்தால் பறிப்போய்விடுமோ என்ற பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு கிளாமர் டான்ஸ் ராஷி கண்ணாவும் சேர்ந்து ஆடியிருக்காங்க. ஆனால் இவங்க அளவுக்கு ராஷி கண்ணாவால் கிளாமரில் ஜொலிக்க முடியலை. தமன்னாக்கு அடுத்தபடியாக நடிக்க நல்ல வாய்ப்பு உள்ள ஒரு கேரக்டர் சுந்தர் சியுடைய கேரக்டர். ஆனால் அவரால் சரியாக நடிக்க முடியலைன்றதை நம்ம சொல்லி தான் ஆகணும். நடிப்பில் இன்னும் அவர் நிறைய படி ஏற வேண்டியிருக்கு. அழும்போது மூக்கை உரியாமல் அழறதுக்கு அவர் கற்றுக்கணும். அடுத்தது இசை. பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 2 பாட்டு இருக்குது. அந்த பாட்டுக்கு அவர் உபயோகித்திருக்கிற பாடகி ஒரு குஞ்சாரம்மா மாதிரி, கிராமத்து ஒரு வயதான பெண்மணியின் குரல் மாதிரி இருக்குது. அது அந்த அளவுக்கு தமன்னாக்கு செட் ஆகலை. மாண்டேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பாடுறாங்க. அதனால் அவங்களுக்கும் அந்த குரலுக்கும் ரொம்ப ஒட்டாமல், சிங்க் ஆகாமல் இருக்குது. நல்ல குரலையே பயன்படுத்தியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. கிராஃபிக்ஸ் காட்சிகளை பொறுத்த மட்டிலும் மற்ற அரண்மனை படங்களை காட்டிலும் இந்த படம் எவ்வளவோ தேவையில்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தில் எந்த காட்சியிலும் நம்மளை பெருசாக பயத்தில் உரையெல்லாம் வைக்கல. அங்கங்கே சில காட்சிகள் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவங்களுக்கு பயமாக இருந்திருக்கலாம். இது ஒரு சுமாரான ஹாரர் காமெடி ஃபில்ம். தேட்டரில் போய் பாருங்கள். எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.